ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 1 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்து என் பேர்ல வந்த பணம் அப்படின்னு சொன்னோடனே இப்போ முத்துக்கு டவுட் வருது. அப்போ முத்து ஒவ்வொருத்தட்டையா கேட்குறாரு. இந்த மாதிரி அண்ணாமலை கிட்ட கேட்குறாரு ஃபர்ஸ்ட். அப்போ நீங்க எனக்கு காசு தரணும்னா யார்கிட்ட தருவீங்க? அப்புறமா ஸ்ருதி கிட்ட அப்படி ஒவ்வொருத்தட்டையா கேட்டோடனே அவங்கவுங்க அப்பா அம்மா அவங்கவுங்களுக்கு தானே காசு கொடுப்பாங்க. அது என்ன உங்க அப்பா வந்து இவருக்கு அனுப்பி விட்டுருக்காருனோடனே இப்ப ரோகிணி என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து இன்கம் டாக்ஸ் அவன் பிசினஸ் தொடங்குனான்னா, இன்கம் டாக்ஸ்ல எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுல்ல. அதனால நான் தான் அவர் பேர்ல அனுப்பிவிட சொன்னேன்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்கு பொறாம. ஏன்னா, அவன் பொண்டாட்டி வீட்ல இருந்து அவனுக்கு எதுவுமே கிடைக்காதுல்ல அப்படின்னோனே, இப்ப மீனா சூப்பரா பதிலடி குடுக்குறாங்க. அப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, ஆமா அத்தை எங்க வீட்ல இருந்து எதுவும் குடுக்க முடியாது தான். ஆனா என் புருஷன் வந்து என் வீட்ல இருந்து வாங்குற நிலைமையில இல்ல. அவரே உழைச்சு, அவரே சம்பாதிச்சுக்கிடுவாருன்னோனே, இப்ப முத்து அப்படியே சட்டையெல்லாம் தூக்கி விட்டுட்டு, ஆமா, ஆமா. என் பொண்டாட்டி வீட்ல வாங்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. என் பொண்டாட்டியே எப்படி? என் பொண்டாட்டி எனக்கு உழைச்சு, உழைச்சு கார் வாங்கி தந்திருக்கா. அத யாரும் மறந்துறாதீங்கன்னோனே, ஸ்ருதி, ரவி எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்ப விஜயாக்கு ஒரு மாதிரி ஆயிருது. அதனால நாங்க வந்து யார்கிட்டயும் போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்லன்னு சொல்லிட்டு, முத்து வந்து அப்புறமா அண்ணாமலை சொல்ல எல்லாரும் சாப்பிட்டு போங்கடா அப்படின்னோனே, இப்ப ரூம்குள்ள போயிட்டு ரோஹிணி வந்து மனோஜ் வந்து அடிக்கிறாங்க. உன்னால தான் அவனுக்கு டவுட்டே வந்திருக்கும். உன் தம்பிக்கு டவுட் வந்தனால தான் இத்தன கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு. இரு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு மீனா கிட்ட போய் ரோஹிணி ரொம்ப பேசுறாங்க. இந்த மாதிரி உங்க புருஷனுக்கு வயித்தெரிச்சல் போல எதனாச்சும் டானிக் வாங்கி கொடுங்க அப்படின்னு. அவங்க பேச பேச மீனாவும் பதிலுக்கு பேசுறாங்க. இந்த மாதிரி அவரை எப்படி நீங்க அப்படி சொல்லுவீங்க? அவர் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாரு. அவர் எப்படி இருந்தாலும் மாமாவோட காசை எடுத்துட்டு போனதுனால தானே கேக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மீனா என்ன சொன்னாங்கன்னா, "இத்தன கேள்வி கேட்கிறீங்களே, அன்னைக்கு நான் கார் வாங்கி கேட்கும்போது என்னையும் இப்படிதானே கொடைஞ்சு கொடைஞ்சு கொஸ்டின் கேட்டீங்க. அத தான் இப்ப என் வீட்டுக்காரரும் கேட்டாரு. அவருக்கு சந்தேகமா இருந்திருக்கும் கேட்டாரு" அப்படின்னோனே, ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, "நான் அன்னைக்கு கேட்டது தெரிஞ்சுக்கலான்னு தானே கேட்டேன்" அப்படின்னோனே, அதே மாரி இப்ப என் வீட்டுக்காரரும் என்னன்னு தெரிஞ்சுக்க தான் கேட்கிறாரு அப்படின்னோனே, இப்ப ரோகிணியால என்ன பேசுறதுன்னே தெரியல. இப்ப மீனா நேரா கீழ போய் அங்க முத்து நிக்கிறாரு. முத்துவ போய் அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு, "உங்களால பாருங்க அவங்க என்னைய வந்து கேட்கறாங்கன்னோனே" "என்னது பார்லரம்மா உன்னைய கேட்டுச்சா? இந்தா நான் போய் கேட்கிறேன்னோனே" உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுன்னோனே, நான் என்ன எக்ஸாம் பேப்பரா நீ திருத்துறதுக்கு அப்படின்னோனே, இப்ப மீனா சிரிக்கிறாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்க மாரி காட்டுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, ரோஹிணி வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட போயிட்டு இருக்கும்போது, அந்த வசீகரன் வராரு. வந்து அவர் வந்து ரூ. 1,00,000 கேட்கறாரு. இப்ப என்ன பண்றது? இவன எப்படியாச்சும் இது பண்ணணுமேன்னோனே, போய் மனோஜ் கிட்ட போய் ரூ. 1,00,000 வாங்கி இவனுக்கு குடுக்கணும். எதனாச்சும் ஒரு கதை சொல்லி இவன்ட்ட போய் காச வாங்கணும்னு சொல்லிட்டு, ரோஹிணி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது மனோஜ் வந்து, "நான் என்ன பண்ணலாம்ன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பேசாம எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாலும் அவன மாரி வட்டிக்கு விடுவோமான்னோனே, இப்ப ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, இத வச்சு தான் இவன்ட்ட காச வாங்கணும். வேற வழியே இல்லன்னு சொல்லிட்டு வட்டிக்கு விடலாம். ஆனா, நம்பிக்கைக்குரியவங்களுக்கு மட்டும் தான் வட்டி குடுக்கணும். சும்மா எல்லாருக்குலாம் குடுக்கக்கூடாதுன்னு சொல்லி, அவங்க ரூ. 2,000 அனுப்பி விட்டுட்டு, எனக்கு ரூ. 1,00,000 அனுப்பிவிடு. நான் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அப்படின்னு சொல்லி, ரூ. 1,00,000 காச வாங்கிட்டு ரூ. 2,000 அனுப்பி விட்டோனே, இப்ப மனோஜ் வந்து ரூ. 1,00,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றாரு. நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அப்படின்னு சொல்லி ஹாப்பி ஆகுறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க.